ராசி மண்டலத்தில் ரெண்டாவது அமைஞ்சிருக்கக்கூடியதாங்க ரிஷப ராசி. மேச ராசி பொறுத்த வரைக்குமே ஒரு கனன்ற நெருப்பு கிரகம் அமைஞ்சிருந்தா இந்த ரிஷப ராசி குளிர்வான இதமான சுகமான சுக்கரன் தான் உங்களுக்கு ராசி அதிபதினு சொல்லலாங்க. சுக்கரன் உங்களுக்கு ராசி அதிபதி அமைஞ்சிருக்கிறதால கலை திறமை சிறப்பாக இருக்கும், முக வசீகரம் கொண்டிருக்கக்கூடியங்களா இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாங்க. ஒரு மல்லிகை பூ மாதிரி தான் இவங்களுடைய மனசுன்னு சொல்லலாம். முகமும் அப்படிதான், சத்தம் போட்டு இவங்ககிட்ட பேசிட்டா கூட ஒரு அணிச்சு மலர் மாதிரி வாடிடக்கூடிய முகத்தை கொண்டவங்களா இந்த மென்மையான மனசுக்காரங்களா இந்த ரிஷபராசி அன்பர்களா அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாங்க. பார்க்க கரடு முரடா இருந்தாலுமே இந்த ராசிக்காரங்க ரொம்ப சாதுங்க. ஆனால் கோபப்படுத்திட்டா சாதம் முரண்டா காடு கொள்ளாதுங்கிற மாதிரி தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பிரதோஷ காலம் வரைக்குமே உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுங்கிறது பார்க்கலாம். ரொம்ப முக்கியமாக பிரதோஷ வழிபாடுங்கிறது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லலாம். பிரதோஷ நாட்களில் சிவ ஆலயத்துக்கு போய் வழிபாடு செய்கிறதும் நன்றி தேவரையும் சேர்த்து நீங்கள் வழிபாடு செய்கிறதும் உங்கள் வாழ்க்கையில் எண்ணிலடங்காத நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. மேலுமே ரிஷபராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலன்களை பெற போறீங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலும் ரிஷபராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காண விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். இது வரைக்குமே ரிஷபராசி அன்பர்களுக்கு நிறைய ஏமாற்றங்கள் தான் சந்திச்சிருப்பீங்கன்னு சொல்லலாம். உறவினர் வகையில் ஏகப்பட்ட அவமானங்கள் சந்திச்சிருப்பீங்க. என்னதான் குடும்ப வாழ்க்கையில் நல்லபடியாக கொண்டு போகணும்னு நினச்சா கூட குடும்ப வாழ்க்கையில் ஒரு சண்டை சச்சரமாக தான் இருந்திருக்குன்னு சொல்லலாம். குடும்ப உறுப்பினர்கள் ஆளுக்கு ஒரு மூலையில் நின்று கொடி பிடிச்சிருப்பீங்க. ஏதாவது ஒரு வகையில் மனசில் பாதிப்புங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். வேலையிலையாவது நல்ல மாற்றம் இருக்குதுன்னு நினச்சா வேலையில் இருக்கக்கூடியவங்களும் உங்களுக்கு தேவையில்லாத வீண் பலி எல்லாமே சுமத்திருப்பாங்க. நிறைய மன கஷ்டத்தை ஏற்படுத்தியிருப்பாங்கன்னு சொல்லலாம். இனி அது எல்லாமே நீங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுதுன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் நிலம் வாங்குறது, வீடு கட்டுறது, இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சுபகாரிய செலவுகள் எல்லாமே இந்த நேரம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. வீட்டை விற்று வீடு கட்டக்கூடியவங்களும் அதிகமாக இருப்பாங்க. வீடு கட்டக்கூடிய அமைப்பு எல்லாமே நீ வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அப்படி வீடு கட்டக்கூடிய நபர்களாக இருந்தால் இந்த அஸ்வினி, ரோகிணி, பூசம், மகம், அஸ்தம், அனுஷம், திருவோணம், மூலம், உத்திரட்டாதி, மகம் மாதிரி நட்சத்திரங்கள் நடைபெறக்கூடிய நாட்களில் பத்திரப்பதவியோ புதுமண புகு விழாவையோ இல்லைன்னா வீடு சம்பந்தப்பட்ட முயற்சிகளை நீங்கள் செய்கிறது நல்லது. ரிஷபராசி அன்பர்கள் வீடு யோகம் பெறணும்னா மேலுமே வழிபடக்கூடிய தலன்னு பார்த்தீங்கன்னா திருவக்கரை தாங்க. புதுச்சேரிக்கும் திண்டிவனத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த தளத்தில் வக்கர காளிங்கிற நாமத்தோட அன்னை அருள் பாலிக்கிறா. இந்த சன்னதியில் நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்கிறது நல்லதுங்க. வலது காலை மடக்கி இடது காலை கீழே படர விட்டு இடது கைவிரல்கள் வலப்பக்கமாக மடித்து ஆள்காட்டு விரல் தன் பாதத்தை சுற்றுற மாதிரி அமர்ந்த கம்பீரத்தில் அவருடைய பாதம் இருக்குது. இந்த கோவிலில் நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்கிறது குங்குமம் மஞ்சள் கலந்த சுகந்தத்தை அந்த சன்னதியில் நீங்கள் தானமாக தரது ஒரு நல்ல பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இந்த தேவியை தரிசனம் செஞ்சுட்டு வர பாருங்கள், உங்கள் எல்லா கனவுங்கிறது விரைவில் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி தடைப்பட்ட திருமண விஷயம், தடைப்பட்ட குழந்தை பாக்கியம் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இனி தொடர்ந்து ரிஷபராசி அன்பர்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. இனி உங்களுக்கு சுப நிகழ்வும் நடக்கும். குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அபிவிருத்தி உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். உத்தியோகம், தொழில், வியாபாரம் எல்லாத்துலேயுமே அனுகூலமான பலன் கிடைக்கக்கூடிய நேரமாக இந்த நேரம் ரிஷபராசி அன்பர்களுக்கு ஏற்பட போகுது. எதிர்பாராத வெற்றிங்கிறது உங்களுக்கு உண்டாகும். அதுலேயுமே இந்த கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே மக்கள் கொண்டாடக்கூடிய அமைப்பினை உங்களுக்கு ஏற்பட போகுது. மாபெரும் யோகங்களை தரக்கூடிய நேரமாகும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இனி ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே ரிஷபராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருக்கிறதால பொருளாதார முன்னேற்றம் உண்டு. ராகு தொழில் ராசியான 10ஆம் ராசிக்கு மாறுறாரு. புதனும் வார மத்தியில் மேஷ ராசிக்கு மாறுறதால எதுலையுமே கொஞ்சம் கவனமாக இருங்க. தினமுமே அன்றாட பணிகளில் முழு கவனம் செலுத்திட்டு வந்தாலும் உங்களுக்கு நல்ல மாற்றம் தான். ராசியில் இருக்கக்கூடிய குருவும் 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறதால எந்த விஷயமும் தாமதமானாலும் வெற்றி உங்களுக்கு தான். புதிய முயற்சிகள் எல்லாமே கைகூடி வரும். வெளிநாட்டு வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட ஒரு எல்லா முயற்சிகளும் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதுவே வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் நீங்கள் எடுக்கிற முயற்சி சாதகம் தாங்க. சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூரில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சாதகமான அமைப்பு. வார மத்தியில் ராசிக்கு 12ல் வரக்கூடிய புதன் பொருளாதாரத்தில் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தருவார். தொழில்நுட்பத்துறை, பத்திரிகைத்துறை, ஆடிட்டர் மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே நல்ல நல்ல வாய்ப்பு காத்திருக்குது. அதே சமயம் கவனமாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 12ல் வரக்கூடிய புதனால எதிர்பாராத செலவு உண்டு, வருமானமும் உண்டு, பின்னாடி செலவும் சின்ன சின்னதாக உண்டு.
எச்சரிக்கை உணர்வோடு செயல்பட பாருங்க. உங்களுக்கு எந்த சிக்கலுமே இல்லை. சனியும் ராகுவும் தொழில் ஸ்தானத்தில் இணைஞ்சிருக்கிறதால ராகுவை சனி கடக்கிற வரைக்குமே எதுலையுமே கொஞ்சம் முதலீடு வேண்டாம். இப்போதைக்கு இருக்கக்கூடிய அமைப்பை அப்படியே காப்பாற்றிட்டு வர பாருங்க. தேவையில்லாத அலைச்சல் பயணங்கள் இந்த நேரம் கொஞ்சம் உண்டுன்னு சொல்லலாம். உடல் உபாதைகள் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் சின்ன சின்னதாக ஏற்பட்டு தான் நீங்கும். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. மற்றபடி ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் சாதகமான பலன் தான். சூரிய பகவான் உங்களுக்கு அனுகூலமாக தான் அமைஞ்சிருக்கிறாரு. புகழ் செல்வாக்கு அதிகரிக்க வைப்பார். புத்துணர்ச்சியோடு செயல்பட போறீங்கன்னே சொல்லலாங்க. தொழிலுக்கு தேவையான உதவிகள் இந்த நேரம் கிடைக்கும். நண்பர்கள் உங்களுக்கு தகுந்த சமயத்தில் உதவி செய்வாங்க. பக்கபலமாகவும் இருப்பாங்க. சந்திரனோட நகர்வு உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் கவனமாக செயல்பட பாருங்க. செவ்வாய் 3ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறதால நில விற்பனையில் இருந்த பிரச்சனை எல்லாமே இந்த நேரம் நல்ல மாற்றம்தான். பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கும். இதனால உங்களுக்கு நல்ல மாற்றம். வாக்கு சாதுரியமும் சிறப்பாக இருக்கிறதால பெரிய மாற்றத்தை நீங்களாவே கொண்டு வருவீங்க. புதன் உங்கள் ராசியில் இந்த நேரம் அமைஞ்சிருக்கிறது பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் நீங்கள் பொறுப்போட புத்திசாலித்தனமாக நடந்துக்கிட்டிங்கன்னா பெருமைங்கிறது இந்த நேரம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டுன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி இந்த நேரம் கொஞ்சம் காதல் விவகாரங்களில் உங்கள் மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட உங்கள் காதலை சொல்லலாமா வேண்டாமாங்கிற ஒரு தயக்கம் இருக்கும். துணிச்சலோடு வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் இருக்குது. அது வெற்றியடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தடைபட்டு நின்று போன திருமணம் எல்லாமே தன்னால் நடக்கும். வியாபாரத்தில் முட்டுக்கட்டியாக இருந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பண வரவு தாராளமாக இருக்குன்னு சொல்லலாம். எதிர்ப்பு எல்லாமே நீங்கி இனி உங்களுக்கு நல்ல மாற்றங்களா ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த நேர காலகட்டங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லலாங்க. மிகப்பெரிய சாதகமான நேரம் தான் உங்களுக்கு இந்த நேரம்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே சூரியன் நல்ல பலனை தான் தர இருக்கிறாருன்னு சொல்லலாம். ஒரு பலவீனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்துறதும் பேச்சுவார்த்தையில் நீங்கள் தேவையில்லாமல் வார்த்தை விட்டுறதும் தான். பேச்சுவார்த்தையில் கவனமாக இருங்க. கோபத்தை கட்டுப்படுத்துங்க. யோகா தியானம் மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல முடிவுகளை நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். குடும்ப நல்லிணக்கத்தை பொறுத்த வரைக்குமே இது வரைக்குமே சண்டையாகவே இருந்துட்டு இந்த குடும்ப வாழ்க்கையில் இனி நல்ல மாற்றம் காத்திருக்குது. ஏன்னா இந்த நேரம் நீங்கள் மட்டும் இல்லை உங்கள் குடும்ப உறுப்பினர்களும் வருமானம் ஈட்டக்கூடிய வாய்ப்பு பெற போகிறாங்கன்னு சொல்லலாம். அதனால் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். இந்த சளி காய்ச்சல் உஷ்ணவாதம் மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனை தான் இருக்குன்னு சொல்லலாம். உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் நீங்கள் கவனம் செலுத்த பாருங்கள். இதனால் நல்ல பலன்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டங்களில் நீங்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு வர பாருங்கள். கற்பரச்சாம்பிகை கோவிலில் நெய் தெய்வம் ஏற்றி வழிபாடு செய்கிறது ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாங்க. இந்த கோவிலில் நீங்கள் விளக்கு ஏற்றக்கூடியது நெய் தீபத்தில் இருக்கக்கூடிய விஷயம் இல்லை. நீங்கள் நம்பிக்கையோட அந்த தெய்வத்தின் மேலே நம்பிக்கையாக நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தால தான் விரைவில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். குழந்தை பாக்கியம் தடைப்பட்டு இருக்கக்கூடியவங்க எல்லாமே இந்த விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா விரைவில் வாரிசு வரக்கூடிய யோகமாக ரிஷபராசி அன்பர்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் ஏற்படுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே ராசி அதிபதி லாபஸ்தானத்தில் உச்சம் பெற இருக்கிறதால இனி புதிய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். மிகப்பெரிய நல்ல மாற்றம் தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு ஏற்பட போகுது. தொடர்ந்து நட்சத்திர ரீதியாக ரிஷபராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்கன்னு பார்க்கலாம். கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள் உடையவங்களுக்கு சூரியன் விரிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால பல வழிகளில் கொஞ்சம் செலவு இருக்குங்க. அவசரப்பட்டு எந்த விஷயத்திலும் இறங்காதீங்க. இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் நீங்கள் யோசிக்காமல் செஞ்சுட்டிங்கன்னா கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகலாம். தொழில் வியாபாரத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல மாற்றம் தான். ஆனால் கொஞ்சம் செலவு தான் எட்டி பார்க்கணும்னு சொல்லலாம். லாபசாந்தத்தில் சஞ்சரிக்கக்கூடிய புதன் பகவானால் நன்மைங்கிறது நிச்சயம் உண்டு. தைரியமாக செயல்படுங்க. குடும்ப வாழ்க்கையிலுமே மனசில் ஏற்பட்ட மன வருத்தம் நீங்கி குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்குது. பிள்ளைகள் வழியிலும் நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய நேரம் தான். உறவினர் வகையில் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் பகை உண்டாகலாம். எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. வேலையிலுமே நல்ல மாற்றம் காத்திருக்குது. வியாபார ரீதியாகவும் இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றம் தான். கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த நேரம் நல்ல மாற்றம் தான். ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு ஜென்ம குருவோட பார்வை இருக்கிறதால நீங்கள் எது நினைச்சாலும் நடக்குங்க. அதனால நேர்மறை சிந்தனையை அதிகப்படுத்துங்க. திருமண வயசில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் வரன் வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். புதுசாக வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். கல்வி நிலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் அக்கறையோடு செயல்பட்டிங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் தான். உயர்கல்வி பற்றின பல கனவு நடவாக்கக்கூடிய வாய்ப்பு, நீங்கள் விருப்பப்பட்ட பள்ளி கல்லூரிகளில் சேரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். மிருகஷீரிடம் நட்சத்திரக்காரங்களுக்கு 3ஆம் இட செவ்வாயோட சஞ்சாரம் அவர் நீச்சல் அடைஞ்சிருக்கிறதால செய்கிற செயலில் கவனமாக இருக்கணும். தினமுமே அன்றாட பணிகளில் முழு கவனம் கொடுக்க பாருங்க. எந்த விஷயத்தையும் எடுத்தும் கௌத்தம் செய்யாதீங்க. கடுமையான உழைப்பாளி தான் நீங்கள். ஆனாலுமே திட்டங்கள் சரியாக அமைஞ்சாதான் எல்லாமே சாதகமாமையும். யோசிக்காம எந்த வேலையிலும் ஈடுபட வேண்டாம். குரு பகவானுடைய பார்வை கூட்டு தொழிலில் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. இந்த நேரம் தனியாகவே நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி கூட தொழில் ரீதியாகவும் நல்ல பலனை ஏற்படுத்தி தரும். வேலையில் ஏற்பட்டிருந்த பிரச்சனை நீங்கும். மறைமுக எதிர்ப்பு நீங்கும். இந்த நேரம் வேலையிலேயும் நல்ல மாற்றம் தான். பண வருமானத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம்.
நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் ரிஷபராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பிரதோஷ காலங்கள் வரைக்குமே எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி நண்பர்களே.